இரண்டாவது கண்டத்தில் முதல் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ததேதத் சத்தியம். இங்கு கூறப்படுகின்ற கருத்தானது சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். அடுத்த சொல் யதா சுதீப்தாத் பாவகாத். ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகின்றது. பிரம்மன் எப்படி இந்த பிரபஞ்சத்திற்கு காரணம் என்ற விதத்தில் இங்கு உதாரணம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. யதா எப்படி, சுதீப்தாத் பாவகாத். பாவக என்றால் அக்னி, சுதீப்தாத் என்றால் நன்கு தூண்டப்பட்ட அக்னியிலிருந்து, அப்படிப்பட்ட அக்னியிலிருந்து விஸ்புலிங்காகா. விஸ்புலிங்காகா என்றால் ஸ்பார்க்ஸ், அக்னியினுடைய துளிகள், அக்னியினுடைய பொறிகள் அப்படின்னு சொல்லுவோம். அக்னியினுடைய பொறிகள் எவ்வளவு? சகஸ்ரஷக, ஆயிரக்கணக்கான அக்னியினுடைய பொறிகளானது பிரபவந்தே, பிரபவந்தே தோன்றுகிறது. நன்கு எரிகின்ற அக்னியிலிருந்து அக்னியினுடைய பொறிகளானது ஆயிரக்கணக்கில் எப்படி தோன்றுகிறதோ. இனி கடைசி சொல் முதல் வரியில் சரூபாகா. சரூபாகா என்றால் அக்னியினுடைய சொரூபமாக இருக்கின்ற விஸ்புலிங்காகா. சரூபாகா என்பது விஸ்புலிங்காகா என்பதற்கு அடைமொழி. எப்படிப்பட்ட பொறிகள்? அக்னியினுடைய சொரூபத்திலிருந்து மாறாத பொறிகள். இவ்விதம் எப்படியானது அக்னியினுடைய பொறிகள் தோன்றுகிறதோ அப்படி பிரம்மத்திடமிருந்து இந்த ஜெகத்தானது அனைத்தும் தோன்றுகிறது என்பதுதான் கருத்து. இந்த உதாரணத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அக்னியினுடைய சொரூபம் என்னவோ அதே சொரூபம்தான் அக்னியிடமிருந்து தோன்றிய அக்னியினுடைய பொறிகளினுடைய சொரூபம். அக்னிக்கு ரெண்டு சொரூபம் இருக்கு. ஒன்று உஷ்ணம், இனி ஒன்று பிரகாசம். அக்னியினுடைய பொறியில் என்ன இருக்கும்? அதுலேயும் அதே தான், உஷ்ணமும் இருக்கின்றது, பிரகாசமும் இருக்கின்றது. அதே போல இந்த இடத்தில் விதவிதமான ஜீவர்கள் பிரம்மத்திடமிருந்து தோன்றுகிறது என்று சொல்லப்படுகிறது. இப்போ பிரம்மத்தினுடைய சொரூபம் என்ன? சத் சொரூபம், சித் சொரூபம். ஜீவர்களுடைய சொரூபம் என்ன? சத் சொரூபம், சித் சொரூபம். பிறகு பிரம்மன் ஒன்றாக இருக்கின்றது, ஜீவர்கள் பலவாக தெரிகிறது என்ற சந்தேகம் வரும். அதற்கு நம்ம இந்த உதாரணத்திலிருந்தே சந்தேகத்தை நீக்கிக் கொள்ளலாம். அக்னி ஒன்று, அக்னியினுடைய பொறிகள் சகசிரஷக பலன்னு சொல்றமே, அந்த பலங்கிறது தாத்பரியம் என்ன என்பதை பாஷ்யத்தில் ஆச்சாரியர் விளக்குவார். இனி இரண்டாவது வரிக்கு வருகின்றோம். ததா அவ்விதமே, அக்ஷராத் பிரம்மத்திடமிருந்து. இந்த உபநிஷத்துல பிரம்மத்திற்கு அக்ஷரம்ங்கிற பெயர் இருக்கின்றது. ஆகவே அக்ஷராத் பிரம்மத்திடமிருந்து விவிதாகா சௌமிய பாவாகா. விவிதாகா என்றால் விதவிதமான, பாவாகா என்றால் இங்கு ஜீவர்கள். பாவாகா என்ற சொல் ஜீவர்களை குறிக்கின்றது. விவிதாகா பாவாகா என்றால் விதவிதமான ஜீவர்கள் பிரஜாயந்தே தோன்றுகிறார்கள். இதுபோல அக்ஷரத்திடமிருந்து விதவிதமான ஜீவர்கள் தோன்றுகிறார்கள். தோன்றிய ஜீவர்கள் எங்கு ஒடுங்குகிறார்கள்? தத்ரச ஏவ அபியந்தி, அந்த பிரம்மத்திடமே அவர்கள் ஒடுங்குகிறார்கள். தோன்றுவதும் அக்ஷரத்தில், அவைகள் ஒடுங்குவதும் அக்ஷரத்தில். தத்ரச ஏவ அபியந்தி. இப்போ இடையில ஒரு சொல் இருக்கின்றது, சௌமிய என்ற சொல். அது சிஷ்யனை குரு அழைக்கின்ற சொல். சௌமிய என்றால் பிரிய தர்ஷன, பிரியமானவனே என்று பொருள். சிஷ்யனை அழைக்கிறார், ஏ சௌமிய என்றால் பிரியமானவனே. அக்ஷரத்திடமிருந்து விதவிதமான ஜீவர்கள்
இவ்விதம் தோன்றி இவ்விதம் அந்த அக்ஷரத்தில் ஒடுங்குகின்றன. இப்ப இந்த மந்திரத்தில் சோபாதிக பிரம்ம அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சோபாதிக பிரம்ம என்றால் மாயையுடன் கூடிய பிரம்மன் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அடுத்த மந்திரத்தில் நிருபாதிக பிரம்மனானது விளக்கப்படும். அதுதான் இந்த 2 மந்திரத்திற்குள்ள வேறுபாடு. முதலில் உபனிஷத் சோபாதிக பிரம்மத்தை அறிமுகப்படுத்துகிறது. இதெல்லாம் விளக்காசிரியரிடமிருந்து தான் நமக்கு தெரிகிறது. உபனிஷத்தெல்லாம் அப்படி சொல்லல, ஒரு அக்ஷரம்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறது. அக்ஷரம்னு சொன்னா அது நிருபாதிக பிரம்மத்தையும் குறிக்கலாம், சோபாதிக பிரம்மத்தையும் குறிக்கலாம். சோபாதிக பிரம்ம என்றால் மாயையுடன் கூடிய பரம்பொருள். அந்த பரம் பிரம்மத்திடம்தான் இந்த பிரபஞ்சமானது வர முடியும். இந்த உதாரணத்திலிருந்து இங்க சோபாதிக பிரம்மன் இந்த பிரபஞ்சத்திற்கு உபாதான காரணம் என்று சொல்லப்பட்டது. இந்த உபாதான காரணத்தை தெரிந்து கொண்டால் பிறகு உபாதான காரணத்திலிருந்து உருவான காரியங்கள் அனைத்தும் அறியப்படுகிறது என்று கேள்விக்கு பதில் இங்கு இருக்கின்றது. இனி பாஷ்யத்திற்குள் செல்லலாம். அபர வித்யாயாக சர்வம் காரியம் உக்தம். இங்கேயும் ஒரு சிறு முகவுரை கொடுக்கின்றார். என்ன, இங்கேயும் டாபிக் மாறுதே. அபர வித்யா விளக்கத்தை முடிஞ்சு பராவித்யா விளக்கம் ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் மிக சுருக்கமாக தெளிவாக என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது என்று ஆசிரியர் கூறுகிறார். என்ன நடந்தது? அபர வித்யாயாக சர்வம் காரியம் உக்தம். அபர வித்யாவினுடைய எல்லா காரியமும், அபர வித்யா சம்பந்தமான எல்லா கருத்துக்களும் பேசப்பட்டது. அபர வித்யாவினுடைய காரியம் என்ன என்றால், அது சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கிற பயனை உடையது, அல்லது சித்த சுத்தியை கொடுக்கும். அபர வித்யா சாதனமான கர்மத்தை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தினால் இப்படியெல்லாம் அபர வித்யா சம்பந்தமான விசேஷங்கள் சொல்லப்பட்டது. இனி அப்படியே அறிமுகப்படுத்துறார். இனி என்ன சொல்ல வேண்டும்? சகஜ சம்சாரக யத் சாரக யஸ்மின் மூலாத் அக்ஷராத் சம்பவதி யஸ்மின் ச பிரளீயதே தத் அக்ஷரம் புருஷாக்கியம் சத்தியம். இந்த மந்திரத்தை எப்படி அறிமுகப்படுத்துறார்? அபர வித்யாவினுடைய காரியம் சம்சாரகன்னு சொல்றார். சம்சாரகன்னு சொன்னா நம்ம மனசுல அனுபவிக்கிற துக்கம் பிளஸ் இந்த பிரபஞ்சத்தையே சம்சாரம்னு சொல்றது. எந்த பிரபஞ்சம் நம்முடைய அதிருப்திக்கு காரணமோ அந்த பிரபஞ்சத்துக்கே சம்சாரம்னு ஒரு பொருள் இருக்கின்றது. மனசுல அனுபவிக்கின்ற ஒரு இன்கம்ப்ளீட்னஸ், துக்கம்தான் சம்சாரம் அல்ல, பிரபஞ்சமும் சம்சாரம்தான். இப்போ அபர வித்யாவினுடைய காரியம் என்ன? இந்த சம்சாரம், பிரபஞ்சம். அப்ப சொல்றார் சகஜ சம்சாரக யத் சாரக. இந்த சம்சாரமானது, இந்த சம்சாரம் என்னன்னா அபர வித்யாவினுடைய காரியம் சம்சாரம். இந்த சம்சாரம் எதை சாரமாக கொண்டுள்ளது என்று சொல்ல வேண்டும் அறிமுகப்படுத்துறார். இந்த அகில சம்சாரத்துக்கு எது சாரமாக இருக்கின்றது, அதிஷ்டானமாக இருக்கின்றது, அது சொல்லப்பட வேண்டும் என்று இந்த பகுதியானது ஆரம்பிக்கப்படுகிறது. வேறு வார்த்தையில சொன்னா சர்ப்பத்தை பத்தி இது வரைக்கும் பேசி விட்டாச்சு. இனி ரஜ்ஜுவை பத்தி பேசணும். அதாவது அத்தியஸ்தமான ஜெகத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசியாச்சு, இதற்கான அதிஷ்டானத்தை பற்றி பேச வேண்டும் என்று இந்த கிரந்தமானது ஆரம்பிக்கப்படுகிறது. அப்படி சொல்றார். சக சம்சாரக யத் சாரக, எதை சாரமாக கொண்டுள்ளது. எப்படி பாம்பானது எதை சாரமாக கொண்டுள்ளதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கயிற்றை சாரமாக கொண்டுள்ளது. அதே போல இந்த ஜெகத் எதை சாரமாக கொண்டுள்ளது, அது சொல்லப்பட வேண்டும். யத் சாரக யஸ்மாத் மூலாத் அக்ஷராத் சம்பவதி. இந்த பிரபஞ்சமானது எந்த அக்ஷரத்திடமிருந்து தோன்றியுள்ளது. இந்த சம்சாரமும் கூட பிரம்மத்திடமிருந்து தான் தோன்றுகிறது. இப்ப யஸ்மாத் மூலாத், எந்த மூலத்திலிருந்து, அந்த மூலம் என்னன்னு ஆச்சாரியரே சொல்லிடுறார். அக்ஷராத் சம்பவதி,
அக்ஷரத்திலிருந்து இந்த சம்சாரம் வெளிப்பட்டதோ அது மட்டுமல்ல, யஸ்மின்ச பிரளீயதே, எந்த பிரம்மத்திடம் இந்த சம்சாரமானது லயமடைகிறதோ தது அக்ஷரம், அந்த அக்ஷரம் புருஷாக்கியம், புருஷம் என்ற புருஷக என்ற பெயரை உடையது, சத்தியம், அதுதான் சத்தியம். அந்த ததேதத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார், அந்த பொருள் தான் சத்தியம். எது சத்தியம்? இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த இடத்துல கொடுத்த பெயர் சம்சாரம். இந்த சம்சாரத்திற்கு எது சாரமோ, இந்த சம்சார எதற்கு மூலமோ, எதில் இந்த சம்சாரம் ஒடுங்குகிறதோ அந்த அக்ஷரமானது சத்தியம், புருஷக என்ற பெயரை உடையது, அது இப்பொழுது சொல்லப்படுகிறது என்று ஆரம்பிக்கின்றார். பிறகு கேள்வி பதிலை இங்க ஞாபகப்படுத்துறார். என்ன கேள்வி கேட்கப்பட்டது, அந்த கேள்விக்கு பதில் இங்கு இருக்கின்றதுன்னு சொல்லி அடுத்த வரியில சொல்றார். யஸ்மின் விக்ஞாதே சர்வமிதம் விக்ஞாதம் பவதி தத் பரஸ்யாக பிரம்ம வித்யாயாக விஷயக சக வக்தவ்யக இதி உத்தரோ கிரந்தக ஆரப்யதே. யஸ்மின் விக்ஞாதே சர்வமிதம் விக்ஞாதம் பவதி, எதை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாகிறது, தது அந்த தத்துவமானது பரஸ்யாக பிரம்ம வித்யாயாக விஷயக, அந்த தத்துவம் பரவித்யாவுக்கு விஷயமாக இருக்கின்றது. பரவித்யான என்ன? பிரம்ம வித்யாவுக்கு விஷயமாக இருக்கின்றது. சக விஷயக வக்தவ்யக, அந்த விஷயமானது பேசப்பட வேண்டும். இதி இதி ஹேதோகோ, இந்த காரணத்தினால், உத்தரக கிரந்தக, இந்த கிரந்தமானது, இந்த பகுதியானது ஆரம்பியதே ஆரம்பிக்கப்படுகிறது. இங்க என்ன சொல்றார்? எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறதோ அந்த ஒன்று, அந்த ஒரு தத்துவம் எதுன்னு நமக்கு தெரியல, அது என்னன்னு சொன்னா பரவித்யாவுக்கு விஷயமா இருக்கு. இப்போ ஒரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவத்தை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறது. அது என்னன்னா அது பரவித்யாவுக்கு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த பரவித்யான என்ன? பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யாவுக்கு விஷயமாக இருக்கின்ற அந்த தத்துவமானது வக்தவ்யக, கூறப்பட வேண்டும் என்று இந்த கிரந்தமானது ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்த சொல், எது அபரவித்யா விஷயம் கர்ம பல லக்ஷணம் சத்தியம் தது ஆபேக்ஷிகம். இந்த இடத்துல ததேதத் சத்தியம் மந்திரேஷு கர்மாணி கவயகங்கிற ஒரு இடத்துலையும் சத்தியம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அதை ஞாபகப்படுத்தி அது ரிலேட்டிவ், ஆபேக்ஷிகம், இங்க சொல்ற சத்தியம்தான் முக்கியம்னு சொல்லி வேறுபடுத்துகின்றார். ஏன்னா ஏற்கனவே ததேதத் சத்தியம்னு வந்ததே, இங்கேயும் ததேதத் சத்தியம்னு வருதே. இப்ப அந்த சத்தியம்ங்கிறது ஆபேக்ஷிகம், இது முழுமையானது. அதை இங்கு காட்டுகிறார். எது அபரவித்யா விஷயம் கர்ம பல லட்சணம், அபரவித்யாவினுடைய விஷயமான கர்ம பல லட்சணமாக இருப்பது சத்தியம், அது ஒரு சத்தியம் பேசப்பட்டது. தது ஆபேக்ஷிகம். ஆபேக்ஷிகம்னா ரிலேட்டிவ், அந்த சத்தியமானது முழுமையானது அல்ல. பிறகு என்ன? இதந்து பரவித்யா விஷயம் பரமார்த்ததக சல் லக்ஷணத்துவாத். இதந்து என்பது இங்கு பேசப்படுகின்ற சத்தியம். இதம் தூன்னு சொன்னா இந்த இடத்துல ததேதத் சத்தியம்னு சொல்ற இடத்துல இந்த சத்தியம் என்னன்னா பரவித்யா விஷயம், பரவித்யாவுக்கு விஷயமாக இருக்கின்றது. பரமார்த்ததக சத் லக்ஷணத்துவாத், ஏன்னா அந்த பரபிரம்மத்தினுடைய லட்சணமே சத் சித் ஆனந்தம் அனந்தம்னெல்லாம் சொல்றமே, அதனால சத்து சுரூபமாக இருப்பதனால் இது பரமார்த்ததக சத்தியம். பிறகு ததேதத் சத்தியம் யதாபூதம் வித்யா விஷயம். இனி மூலத்துக்கு வர்றார். ததேதத் சத்தியம் யதாபூதம், இந்த இடத்துல சத்தியம்ங்கிறதுக்கு அர்த்தம்னா யதாபூதம், அப்படியே இருப்பது. யதாபூதம் அப்படின்னு சொன்னா மாறாதது, அவ்விதமே இருப்பது. அது என்ன? வித்யா விஷயம். பரவித்யாவினுடைய விஷயமாக எது இருக்கிறதோ
அது யதாபூதம் சத்தியம். அவித்யா விஷயத்வாஸ்ச அனிருத்தம் இதரது. மீண்டும் மீண்டும் சங்கராச்சாரியார் அதை சொல்றார். இதற்கு முன்னாடி சொல்லப்பட்டது அவித்யா விஷயமாக இருப்பதனால் அது பொய், அனிருத்தம், அது சத்தியம் அல்லன்னு சொல்லியே சொல்றார். அவித்யா விஷயத்வாஸ்ச அனிருத்தம் இதரத். இதரத்னா வேறு ஒன்று. இதற்கு முன்னாடி ஒரு சத்தியம் சொல்லப்பட்டதே அது அவித்யாவுக்கு விஷயமாக இருப்பதனால் அனிருத்தம், அது சத்தியம் அல்ல. இப்ப சத்தியம்னு வார்த்தையில சொன்னாலும் அது சத்தியம் அல்ல. பொய்யுக்கும் உபனிஷத்து சத்தியம்னு சொல்லும், உண்மைக்கும் உபனிஷத் சத்தியம்னு சொல்லும். அது எந்த இடத்துல தெளிவா வருதுன்னு சொன்னா, பிருகதாரண்யகத்துல பிரம்மத்துக்கு லட்சணம் கொடுக்கும்போது சத்தியஸ்ய சத்தியம்னு சொல்லுது. அது சத்தியத்திற்கு சத்தியமாக இருப்பது பிரம்மன்னு சொல்லி. இப்போ சத்தியஸ்யன்னு 6வது விபக்தியில் ஒரு சத்தியம், சத்தியம்னு முதல் விபக்தியில் ஒரு சத்தியம். இப்போ எது பிரம்மன்னா சத்தியஸ்ய சத்தியம், சத்தியத்திற்கு சத்தியமாக இருப்பதுன்னு சொல்லுது. இப்போ முதல் சத்தியம் என்னன்னா இந்த பிரபஞ்சம், 2வது சத்தியம் என்னன்னா பிரம்ம. இப்போ எதற்கு போய் இந்த பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்லணும்னா, அஞ்ஞானிகளுடைய திருஷ்டியில இது சத்தியம். அந்த சத்தியத்தை உபனிஷத் அனுவாதம் செய்து நீ எதை சத்தியம்னு நினைச்சிட்டு இருக்கிறையோ அதற்கு சத்தியம், அந்த சத்தியத்திற்கு உண்மையான சத்தியமாக இருக்கிறதுன்னு சொல்லி, அது ரொம்ப ஃபேமஸ் வாக்கியம், சத்தியஸ்ய சத்தியம்னு சொல்லி. அதே போல முன்ன சத்தியம்னு சொல்றது கர்ம பலன், இங்க சத்தியம்னு சொல்றது உண்மையான பிரம்ம. இனி உபனிஷத்து திருஷ்டாந்தம், உதாரணத்தின் மூலமா பிரம்ம தத்துவத்தை அறிமுகப்படுத்துது. அது சொல்றார் எதற்கு இந்த உதாரண உபனிஷத் கொடுக்குதுன்னு சொல்லி இனி வருகின்றார் மூலத்திற்கு. அத்யந்த பரோக்ஷத்துவாத் கதம் நாம பிரத்யக்ஷவத் சத்யம் அக்ஷரம் பிரதிபத்யேரன் இது திருஷ்டாந்தம் ஆக. உபனிஷத் திருஷ்டாந்தத்தை எதற்கு சொல்கிறதுன்னு சொன்னா ரொம்ப சுலபமா புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறது. அப்படி சொல்றார். அத்யந்த பரோக்ஷத்துவாத், இந்த பிரம்மனானது, பிரம்ம ஞானமானது அல்லது பிரம்ம தத்துவமானது அத்தியந்தம்னா முழுமையாக, பரோக்ஷத்துவாத் நம்ம புத்திக்கு எட்டாமல் இருக்கின்ற காரணத்தினால், பரோக்ஷத்துவாத்னா அது மிக கடினமாக இருக்கின்ற காரணத்தினால், கதம் நாம, கதம் நாமன்னு ஒரு கேள்வி கேட்கிறார், ஆக்ஷேபம் பண்றார். எப்படித்தான் பிரத்யக்ஷவத், எப்படி பிரத்யக்ஷங்கிறது மிக மிக தெளிவாக நமக்கு இருக்கிறதோ அப்படி பிரத்யக்ஷத்தை போல சத்தியம் அக்ஷரம், சத்தியமான இந்த அக்ஷரம் பிரதிபத்யேரன் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று திருஷ்டாந்தமாக, ஆகவே அதற்காக உதாரணம் இங்கு சொல்லப்படுகிறது. அதாவது பிரம்ம தத்துவமானது மிக மிக பரோட்சமாக இருப்பதனால் பிரத்யக்ஷத்தை போல இந்த சத்தியத்தை, அக்ஷரத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்ற சந்தேகம், என்ற ஒரு ஏக்கம் சிஷ்யனுக்கு வரும்பொழுது உபனிஷத் தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு திருஷ்டாந்தத்தை இங்கு சொல்கிறது. திருஷ்டாந்தம் ஆக உதாரணமானது பேசப்படுகிறது. இனி மூல பதார்த்தத்துக்கு வருகின்றார் ஒவ்வொரு சொல்லுக்கும். யதா சுதீப்தாத், சுதீப்தாத்துக்கு அர்த்தம் சுஷ்டு தீப்தாத் இத்தாத் பாவகாத் அக்னேகே. பாவகாத்னா அக்னேகே, சுதீப்தாத்னா சுஷ்டு, தீப்தாத், தீப்தாத்னா இத்தாத், இத்தாத்னா தூண்டி விடுறது, வெல் கிண்டில்னு சொல்லுவோமே, அப்படி நன்கு தூண்டிவிடப்பட்ட நெருப்பிலிருந்து. பாவகாத்துக்கு அர்த்தம் சொல்றார் அக்னேகே. 5வது விபக்தி. அக்னியிடம் இருந்து என்ன தோன்றுகிறதாம்? விஸ்புலிங்காகா, அக்னியினுடைய பொறிகள் விஸ்புலிங்காகா. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றார்? அக்னி அவயவாகா, அக்னியினுடைய அவயவங்கள். அக்னி வேற விஸ்புலிங்கம் வேற அல்ல, அதனால சொல்றார் அக்னியினுடைய சொரூபம்னே சொல்லலாம், இருந்தாலும் அக்னியினுடைய அவயவங்கள். சகஸ்ரஷக, ஆயிரக்கணக்கில். இந்த இடத்துல 1000ங்கிற எண்ணிக்கைக்கு முக்கியம் இல்லை, அதனால அர்த்தம் சொல்றார் அநேக சக, பல, அதிகமான, பல. பிரபவந்தே, பிரபவந்தேக்கு அர்த்தம் சொல்றார் நிர்கச்சந்தி, தோன்றுகிறது. எல்லாம் பதார்த்தத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு வர்றார்.
சரூபாகா, அதற்கு பொருள் அக்னி சலக்ஷணாகா. சலக்ஷணம்னா அதனுடைய சொரூபம். சரூபாகனா அக்னி சொரூபமாகவே அவைகள் தோன்றியுள்ளன. சலக்ஷணாக ஏவ யதோக்த லக்ஷணாத் அக்ஷராத், இங்கு சொல்லப்பட்டுள்ள ததோக்த, இங்கு சொல்லப்பட்டுள்ள அக்ஷரத்திடமிருந்து தோன்றின. இந்த வாக்கியம் பெருசா போயிட்டே இருக்கு. பிறகு அடுத்த சொல் விவிதாகா, விதவிதமான ஜீவர்கள் தோன்றின என்ற கருத்துக்கு வர்றார். நானா தேக உபாதி பேதம் அணு விதீயமானத்வாத் விவிதாகா. அது வரைக்கும் பார்ப்போம். ஹே சோம்ய பாவாகா ஜீவாகா. இப்போ விவிதாகா அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு விளக்கமே தேவைப்படும். இப்போ அக்னி ஒரு தத்துவம், அந்த ஒரு தத்துவத்திலிருந்து ஆயிரக்கணக்கான அக்னி பொறிகள் தோன்றின. அதே போல ஜீவன் ஆயிரக்கணக்கான விவிதாகா பாவாகன விதவிதமான ஜீவர்கள் தோன்றின என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி விதவிதமான ஜீவர்கள் தோன்ற முடியும் என்ற கேள்வி வருகிறது. இருக்கிறது ஒரே அக்ஷரம், ஒரே பிரம்ம. அதற்கு பதில் சொல்றார், விவிதாகா என்றால் என்ன? நானா தேக உபாதி பேதம் அணு. நானா என்றால் விதவிதமான, தேக உபாதி பேதம் அணு, விதவிதமான தேகத்தை உபாதியாக கொண்டு இவைகள் தோன்றின. நானா தேக உபாதி பேதம் அணு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இப்ப அக்னி ஒன்றுதான் இருக்கு, அதனுடைய விஸ்புலிங்கங்கள் பலவாக இருக்கின்றன. விதவிதமான விஸ்புலிங்கங்கள் இருக்கும் பொழுது விதவிதமான அக்னியினுடைய அவயவங்கள் தோன்றுகின்றனன்னு நம்ம சொல்றோம். அதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா, இருக்கிறது ஒரே அக்னி, அதிலிருந்து தோன்றிய ஆயிரக்கணக்கான பொறிகள் ஒன்றுதான், ரெண்டு அக்னி தான். பிறகு எப்படி எண்ணிக்கை வருகின்றது? இங்க அக்னி ஒன்றுன்னு சொல்றோம், அங்க ஆயிரக்கணக்குன்னு சொல்றோம். அந்த பேதம் எண்ணிக்கை எப்படி வருகிறது என்று கேட்டால், அந்த பேதம் வருவதற்கு என்ன காரணம், அதற்கு என்ன பதில்? ஒன்றாக இருந்தாலும் அந்த எண்ணிக்கைக்கு அவச்சேத பேதம் சொல்றது. சிறிய சிறிய அக்னியினுடைய பொறிகள் தோன்றுகிறது என்று சொன்னால், அந்த சிறிய சிறிய பொறிகள் அக்னியினுடைய சொரூபத்தில் வேறுபாடு கிடையாது. அக்னி ஒன்றுதான், அக்னியினுடைய சொரூபத்தில் வேறுபாடு கிடையாது. பிறகு தேச உபாதி என்று சொல்வார்கள். தேச உபாதினா இந்த இடத்துல இருக்கிறது வேற, அந்த இடத்துல இருக்கிறது வேறன்னு சொல்லி அந்த இடத்தை அவச்சேதமாக கொண்டு பல என்ற சொற்கள் வருகிறது. அதற்கு சங்கராச்சாரியார் சொல்ல போறார், ஆகாசம் ஒன்றுதான், ஒரே ஆகாசம் விதவிதமான பானைகள் செய்யப்படும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? சிறிய பானை பெரிய பானைன்னு சொல்றோம். அங்க சிறிய பானை பெரிய பானைன்னு சொல்றது உண்மையிலேயே சிறியது பெரியதுங்கிறது ஆகாசத்தை தான் குறிப்பிடுறோம். இருக்கிறது ஒரே ஆகாசம். பிறகு எப்படி சிறிய ஆகாசம் பெரிய ஆகாசம் என்ற சொல் வருகிறது என்றால், அந்த பானையினால் அவைகள் ஒரு ஆகாசம் பலவாக தோன்றுகிறது. எப்படி ஒரு ஆகாசம் பலவாக தோன்றுவதற்கு பானைங்கிற உபாதி நிமித்தமே தவிர உண்மையிலே ஆகாசமானது பிளவுபடவில்லை. அதே போல ஜீவனானவன் பிளவுபட்டது போல் தோன்றுவதற்கு காரணம் இந்த ஷரீரம் என்கின்ற உபாதியே தவிர உண்மையில் இந்த ஷரீரத்திற்குள் இருக்கின்ற அல்லது வெளிப்படுகின்ற சைத்தன்யத்தில் பேதமில்லை. அதைத்தான் சொல்றார். நானா என்ற சொல்லுக்கு பொருள் தேக உபாதி பேதம் அணு. தேகத்தை உபாதியாக கொண்ட தேகத்தினுடைய அடிப்படையில் அணு விதியமானத்துவாத். விதியமானத்துவாத்னா அதனுடைய திருஷ்டியில் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் என்ன வருகின்றது? விவிதாகா, விதவிதமான. ஹே சோம்ய பாவாகா ஜீவாகா. இனி விளக்குகின்றார் இந்த கருத்தை. ஆகாஷாதி, ஆகாஷாதி வது ஆகாஷாதி
ஆகாஷாதௌ இவ கடாதி பரிச்சின்னாக சுஷிர பேதாக கடாதி உபாதி பேதம் அனுபவந்தி. இப்போ ஆகாஷாதௌ, இப்போ ஆகாசம் பல என்ற விவகாரம் நமக்கு இருக்கின்றது. உண்மையிலேயே ஆகாசம் பலன்னு நம்ம சொல்ல மாட்டோம். சிறிய பானை பெரிய பானைன்னு சொன்னோம்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஆகாசத்தை சிறியதாக பெரியதாக நாம் பேசுகின்றோம். அது எப்படி வருகின்றது? ஆகாஷாதோ கடாதி பரிச்சின்னாக, ஆகாஷாதி வது கடாதி பரிச்சின்னாக, பரிச்சின்னகன லிமிட்டெட், கடம் முதலிய பரிச்சின்னமான சுஷிர பேதாக, சுஷிரகன்னு சொன்னா ஹோல், கேப், ஓட்டை, துவாரம், சிறியது பெரியது என்கின்ற பேதங்கள் எப்படி வந்ததா? கடாதி உபாதி பிரபேதம் அனுபவதி, கடம் என்கின்ற உபாதியை தொடர்ந்து இந்த பேதங்கள் வந்துள்ளது. உண்மையில் ஆகாசத்தில் பேதம் கிடையாது. அதுபோல எப்படி புரிஞ்சுக்கணும்? பல ஜீவர்கள் என்ற விடத்தில் அந்த பலது துவைதமானது ஷரீரத்தினுடைய அமைப்பில் வந்ததே தவிர சொரூபத்தில் கிடையாது. பிறகு ஏவம் நானா நாமரூப கிருத தேக உபாதி பிரபவம் அணு பிரஜாயந்தே தத்ர ச ஏவ தஸ்மின் ஏவ அக்ஷரே அபியந்தி. நானா விதவிதமான, இந்த உபாதி எதனால செய்யப்பட்டதுன்னு சொல்றார். உபாதின்னு சொல்லிட்டு இருக்கிறமே இந்த சரீரம், அதற்கு என்ன மூல காரணம்னா அதை சொல்றார். நாமரூப கிருத, இந்த சரீரம்ங்கிறது வெறும் நாம ரூபத்தினால செய்யப்பட்டது. இப்போ ஏதாவது ஒரு காரியம் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னா நம்ம சொல்லணுமே எதுல செய்யப்பட்டதுன்னு சொல்லி. அப்ப இந்த சரீரம் எதுல செய்யப்பட்டதா? வெறும் நாம ரூபத்தில் செய்யப்பட்டது. நாம ரூப கிருத தேக உபாதி பிரபவம் அணு பிரஜாயந்தே, நாமரூபத்தினால் செய்யப்பட்ட தேகத்தினுடைய உபாதியை பொறுத்து இவைகள் தோன்றுகின்றன. உபாதி பிரபவம் அணு, இந்த உபாதி தோன்றும் பொழுது ஜீவன் தோன்றுவது போல் சொல்கிறோம். இருக்கிறது பிரம்மன் ஒண்ணுதான். இந்த சரீரம் தோன்றும் பொழுது ஏதோ பிரம்மனே தோன்றியது போல் நமக்கு தெரிகிறது. அடுத்தது தத்ரச்ச ஏவ தஸ்மின் ஏவ அக்ஷரே அபியந்தி. இப்ப தோன்றுவது சரீரத்தினுடைய அடிப்படையில ஜீவன் தோன்றுதுன்னு சொன்னா, ஒடுங்குவது எப்படின்னா சரீரம் ஒடுங்கும் பொழுது ஜீவனும் பிரம்மத்தில் ஒடுங்குகிறது என்று சொல்கிறோம். இப்போ உண்மையிலே என்னன்னா ஜீவனுடைய சொரூபம் தோன்றவும் கிடையாது, ஒடுங்கவும் கிடையாது. தோன்றது எதனுடைய அடிப்படையில்? சரீரத்தினுடைய அடிப்படையில். ஒடுங்குவது எதனுடைய அடிப்படையில்? சரீரத்தினுடைய அடிப்படையில். அதான் சொல்றார் தத்ரச்ச ஏவ தஸ்மின் ஏவ அக்ஷரே அபியந்தி. அபியந்தினா ஒடுங்குகிறது. எது ஒடுங்குகிறது? தேக உபாதி விலயம் அணுலீயந்தே. கடாதௌ கடாதி விலயம் அணு இவ சுஷிர பேதாகா. எப்படி கடம் முதலியவைகள் ஒடுங்குகிறதோ, பானை நாசமாகும் பொழுது அதற்குள் இருக்கின்ற ஆகாசம் பெரிய ஆகாசத்தில் ஒடுங்குகிறது என்று சொல்வது போல, இவ சுஷிரபேதாக சிறிய சிறிய துவாரங்கள், அதாவது ஸ்மால் ஸ்பேஸ் ஒடுங்குகிறதோ அது போல என்று கூறுகிறார். இனி கடைசி பகுதி. யதா ஆகாசஸ்ய சுஷிர பேதோத்பத்தி பிரளய நிமித்தத்துவம் கடாதி உபாதி கிருதமேவ தத்வத் அக்ஷரஸ்யாபி நாமரூப கிருத தேக உபாதி நிமித்தம் ஏவ ஜீவோத்பத்தி பிரளய நிமித்தத்துவம். இதுவரைக்கும் சொன்னதை ஒரே வரியில தெளிவா சொல்லி முடிச்சிடுறார். கடைசி வரியில் என்ன சொல்றார்? யதா எப்படி, ஆகாசஸ்ய சுஷிர பேத உற்பத்தி பிரளய நிமித்தத்துவம், ஆகாசத்திற்கு சிறியது பெரியது என்கின்ற சுஷிர பேத உற்பத்தி, அதனுடைய தோற்றம், அதனுடைய பிரளயம் எதை நிமித்தமாக கொண்டுள்ளது என்றால் கடாதி உபாதி கிருதம் ஏவ,
பானை முதலியவற்றைகளை நிமித்தமாக எப்படி கொண்டதோ தத்வது அவ்விதமே அக்ஷரஸ்ய அபி அந்த பிரம்மத்திற்கும் நாமரூப உபாதிகிருத நாமரூபத்தினால் செய்யப்பட்ட நாமரூபந்தான் இங்க உபாதி நாமரூபகிருத தேக உபாதி நிமித்தம் நாமரூபத்தினால் செய்யப்பட்ட தேகத்தை உபாதியாக கொண்ட நிமித்தத்தை ஒட்டி ஜீவ உற்பத்தி பிரளய நிமித்தம் ஜீவனுடைய உற்பத்தி ஜீவனுடைய பிரளயம் இவ்விதம் ஆகிறது என்று இங்கு ஆகாசத்தை சங்கராச்சாரியார் உதாரணமாக எடுத்துக்கொண்டு பிரம்மத்திடமிருந்து விதவிதமான ஜீவர்கள் தோன்றுவது என்பது பிறகு ஜீவர்கள் பிரம்மத்தில் ஒடுங்குவது என்பது இதில் என்ன செய்ய போகின்றது உபனிஷத் மாயை இல்லாத சுயமான சொரூப திருஷ்டியில் பிரம்மத்தினுடைய சொரூபம் சொல்ல போகிறது. இந்த பகுதி எப்படி அமைய இருக்கிறதுனா முதல் பகுதியில சோபாதிக பிரம்மனை அறிமுகப்படுத்தி அல்லது ஈஸ்வரனை அறிமுகப்படுத்தி அடுத்த மந்திரத்தில் அந்த ஈஸ்வரனுடைய சொரூபம் அல்லது நிருபாதிக பிரம்மத்தை அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகு மீண்டும் சோபாதிக பிரம்மத்தை அறிமுகப்படுத்தி சிருஷ்டி கிரமங்கள் எல்லாம் வர இருக்கின்றது. இப்போ இனி இரண்டாவது மந்திரம். திவ்யோ ஹ்யமூர்த்த புருஷஹ சபாஹ்யாப்யந்தரோ ஹ்யஜஹ அப்ராணோ ஹ்யமனா சுப்ரஹ ஷக்ஷராத் பரதஃ பரஹ. இந்த மந்திரத்தில் வருகின்ற சொற்கள் அனைத்தும் நிர்குண பிரம்மத்தை குறிக்கின்றது. மாயை இல்லாத சுத்த பிரம்மத்தை குறிக்கின்றது. பிரம்மத்தினுடைய சொரூபம் என்ன? முதல் சொல் திவ்யக. எல்லா சொல்லுக்கும் சங்கராச்சாரியார் தெளிவா விளக்கம் கொடுக்க போறார். அதனால நம்ம சுருக்கமா பார்க்கலாம். திவ்யக என்றால் சைத்தன்ய சொரூபமானது என்று பொருள். திவ்யக 2-3 அர்த்தம் சங்கரர் கொடுப்பார். நம்ம ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கோம். திவ்யகன சைத்தன்ய சொரூபம். ஹி அமூர்த்தக. அமூர்த்தக என்றால் வடிவம் அற்றது, உருவம் அற்றது. புருஷக பூர்ணஸ்வரூபமானது. திவ்யக சைத்தன்ய சொரூபம், அமூர்த்தக உருவமற்றது அந்த பிரம்ம. புருஷக புருஷக நம்ம பார்த்ததுதான். இந்த சரீரத்துக்குள்ள சைத்தன்ய சொரூபமா இருக்கிறது, அனைத்தையும் பூர்ணமாக வியாபித்திருப்பது. அதே அர்த்தத்தை தான் சொல்ல போறார். சபாஹ்ய அபியந்தரக வெளியேயும் உள்ளேயும் நீக்கமர நிறைந்திருப்பது. பாஹ்யகன வெளியே, அபியந்தரகன உள்ளே, உள்ளேயும் வெளியேயும் இருக்கின்றது. பிறகு ஹி அஜக பிறப்பற்றது. அதற்கு பிறப்பு என்பது கிடையாது, அனாதி. அஜக. இரண்டாவது வரி அப்ராணக பிராணன் கிடையாது, பிராணன் அற்றது. ஹி அமனாகா மனம் அற்றது. எந்த ஆத்மாவில் அல்லது பிரம்மத்தில் மனமும் பிராணனும் கிடையாதோ. பிறகு சுப்ரக தூய்மையானது. அடுத்த கடைசி பகுதி அக்ஷராத் பரத பரக. பரதக அக்ஷராத் பரக. இதுவரைக்கும் உபனிஷத்துல அக்ஷரம்ங்கிற சொல்லு பிரம்மத்துக்கு தான் பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா அக்ஷரம் சொல்லியே வந்ததே. எத்தது அத்ரேஷ்யம்ங்கிறதுல இருந்து அக்ஷரம்னா அழிவற்றது அப்படிங்கிற சொல். ஆனா இந்த மந்திரத்தில் என்ன சொல்லுது? அக்ஷரத்தை காட்டிலும் மேலானதுன்னு சொல்லுது. அக்ஷராத்னா 5வது பக்தி. பரதகன மேலான, மேலான அக்ஷரத்தை காட்டிலும் மேலானதுன்னு சொல்லுது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா
மாயை இங்கு அக்ஷரம்ங்கிற சொல்லுல பயன்படுத்தப்படுகிறது. எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம திடீர்னு உபனிஷத்து வந்து அக்ஷரம்ங்கிறத மாயைக்கு பயன்படுத்துது. அது மட்டுமல்ல, வெறும் அக்ஷரம்னு சொன்னா பரவாயில்ல, பரதகன்னு சொன்னா மேலான அக்ஷரத்தை காட்டிலும் மேலானது அப்படின்னு சொல்லுது. இப்ப ரெண்டாவது பரகங்கிறது பிரம்மத்தை குறிக்குது. ஐந்தாவது விபக்தியில் இருக்கின்ற பரதக அக்ஷராத்துங்கிறது மாயையை குறிக்கின்றது. அந்த மாயைக்கு என்ன லட்சணம்னு சொன்னா மேலான மாயையை காட்டிலும் மேலானதுன்னு சொல்லப்படுகிறது. இப்ப மாயை எப்படி மேலானது என்றால், எதை காட்டிலும் மாயை மேலானது? இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் மாயை மேலானது. ஏன்னா இது வியக்த அவஸ்தை காரியம், இதற்கு காரணமாக இருப்பது மாயை, அதை காட்டிலும் மேலானது பிரம்ம. இப்ப பரதக என்றால் மேலான மாயையை காட்டிலும் மேலானதுங்கிற இடத்துல மேலான எதை காட்டிலும் மேலான, வியக்தமான இந்த ஜெகத்தை காட்டிலும் மேலான அக்ஷரம், அக்ஷரமான மாயையை காட்டிலும் மேலானது. அது கடைசி பகுதி, அனைத்துக்கும் மேலானது. அதை வந்து சங்கராச்சாரியார் நல்ல விளக்கம் கொடுக்க போறார். இந்த மாயை எல்லாம் என்னன்னா இந்த நாம ரூபத்துக்கு பீஜம்தான் மாயை. நம்ம சும்மா அடிக்கடி மாயை மாயை நாம ரூபம் சொல்லிட்டு இருக்கோம். மாயைக்கு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இனியொரு லட்சணம் இருக்கு. மாயைனா என்னன்னு சொன்னா, நாம ரூபம்ங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். இந்த நாமன சொல், ரூபம்னா உருவம். இந்த அகில பிரபஞ்சத்தையே பார்த்தா நாம ரூபமா இருக்கு. இந்த நாம ரூபத்துக்கு எது ஆதாரமா இருக்கோ அதுதான் மாயை. எதிலிருந்து நாம ரூபம் தோன்றிச்சோ அது மாயை. இப்ப மாயையினுடைய லட்சணம் என்னன்னா நாம ரூப பீஜம்னு சொல்லுவார். நாம ரூபத்துக்கு பீஜம் மாயை. இது வந்து இந்த உதாரணத்துல பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். களிமண் இருக்கின்றது, களிமண்ணிலிருந்து பானை செய்யறோம், ஒரு 10 பானையை செய்யறோம். இப்போ களிமண் வந்து 10 கிலோ இருக்கு, அதுல இருந்து 10 பானையை செஞ்சாச்சு. ரெண்டையும் எடை போட்டு பார்த்தா எவ்வளவு இருக்கும்? 10 கிலோ களிமண்ணிலிருந்து ஒன்றும் வேஸ்ட் பண்ணாம பானை செஞ்சிருந்தா ஒரு 20 பானை செஞ்சிருந்தோம்னா அந்த 10 கிலோ களிமண்ணிலிருந்து வந்த 20 பானையும் எவ்வளவு கிலோ இருக்கும்? அதே 10 கிலோ தான் இருக்கும். பிறகு இந்த களிமண்ணுக்கு பானைக்கு என்ன வித்தியாசம்? களிமண்ணா இருந்ததுன்னா பானைன்னு நம்ம சொல்ல மாட்டோமே. இப்ப ஏதோ ஒண்ணு புதுசா அங்க சேர்ந்திருக்கணுமே. அது என்ன சேர்ந்திருக்கு? களிமண் 10 கிலோ, 20 பானைகளும் 10 கிலோ. இங்க புதுசா என்ன சேர்ந்திருக்குன்னு சொன்னா நாம ரூபம். ஜஸ்ட் நேம் அண்ட் ஃபார்ம். இது இந்த பானை அந்த பானைன்னு பேரை சொல்றோம், அதுக்கு ரூபம் இருக்கு. இப்ப நாம ரூபத்துக்கு வெயிட் என்னன்னா 0 வெயிட். நாம ரூபத்துக்கு வெயிட்டே கிடையாது. இந்த களிமண் இருக்கின்றது, களிமண்ணிலிருந்து பானை தோன்றி இருக்கு. இந்த நாம ரூபத்தை நம்ம எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தோம்? ஏதாவது நாம ரூபம் புதுசா வந்திருக்குன்னு சொன்னா நாம ரூபம் எங்கிருந்து கிடைச்சது நமக்கு அப்படின்னு சொன்னா அது எங்கிருந்து கிடைச்சதோ அது மாயை. மாயையிலிருந்து கிடைச்சிருக்கு இந்த நாம ரூபம். இப்போ நாம ரூபம்னா என்னன்னு சொன்னா அது இல்லை, இல்லாததிலிருந்து ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி வருது. ஆனா நாம ரூபம்னு ஒரு பதார்த்தம் இருக்கா? அதுவும் கிடையாது. அப்ப எது மாயைன்னு சொன்னா இந்த களிமண் இருக்கே, களிமண்ணுக்குள்ள ஒன்னு இருக்கு சத்தியம், அது களிமண். மிருத்திகா இத்தியேவ சத்தியம். அந்த களிமண் இடத்துல இனி ஒன்னு இருக்கு நாம ரூபம், அதைத்தான் மாயைன்னு சொல்றோம். ஏன்னா இல்லாததை கொண்டு வர முடியாது. இப்ப இந்த களிமண்ணுக்குள்ளேயே 2 இருக்கு, ஒன்னு சத்திய அம்சம், இனி ஒன்னு நாமரூப அம்சம். அந்த நாமரூப அம்சம் தான் மாயை. அந்த நாம ரூபத்துக்கு பீஜம் களிமண்ணுக்குள்ள இருந்திருக்கு, அது மாயை. அதை காட்டிலும் மேலானது பிரம்ம. அதான் அக்ஷராத் பரத பரக. இந்த பகுதியை வந்து சங்கரர் கொஞ்சம் முக்கியமா எடுத்துட்டு விளக்குகின்றார் இந்த பாஷ்யத்துல. அதனால அக்ஷராத் பரத பரகன்னு சொன்னா நாமரூப பீஜமான, நாமரூபத்துக்கு எது பீஜமா இருக்கோ அது மாயை. அந்த மாயையை காட்டிலும் மேலானது பிரம்ம என்று சொல்றார். இனி பாஷ்யத்திற்குள் செல்லலாம். நாமரூப பீஜபூதாத் அவ்யாக்ருதாக்யாத் ஸ்வவிகார அபேக்ஷயா பராத் அக்ஷராத் பரம் யத் சர்வ உபாதி பேத வர்ஜிதம் அக்ஷரஸ்ய ஏவ ஸ்வரூபம் ஆகாஷஸ்ய இவ
சர்வமூர்த்தி வர்ஜிதம் நேதி நேதி இத்தியாதி விசேஷணம் விவக்ஷன் ஆக. பொதுவா எப்படி பாஷ்யத்தை ஆரம்பிப்பார்? ஏதாவது ஒரு முகவுரையை கொடுத்துட்டு முதல் வரியிலிருந்து தான் அவர் ஆரம்பிக்கணும். ஆனா இந்த இடத்துல என்ன செய்யறார்? கடைசி பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறார். அக்ஷராத் பரத பரகன்னு சொன்ன கருத்திலிருந்து ஆரம்பம் செய்கின்றார். அப்ப அதைத்தான் முதல்ல எடுத்துக்கிறார். முதல்ல என்ன நிரூபிக்கிறார்? இந்த இடத்துல அக்ஷரம்ங்கிற சொல்லு மாயையை குறிக்குது. அக்ஷரம் என்கின்ற சொல்லானது மாயையை குறிக்கின்றது. அந்த மாயைக்கு ஒரு லட்சணம் வேற கொடுக்கப்பட்டுள்ளது, பரதக அப்படின்னு சொல்லி. பரதகன மேலான. இப்ப மேலான மாயையை காட்டிலும்னு உபனிஷத் சொல்லுது. இப்ப இங்க விளக்கம் கொடுக்கிறார். எதிலிருந்து மேலானது மாயை, அந்த மாயையினுடைய சொரூபம் என்ன, அதை சொல்லி இதை காட்டிலும் பரக மேலானது அக்ஷரம் பிரம்ம. அதை சொல்றார். நாம ரூப பீஜபூதாத். நாம ரூப பீஜம். பீஜம்னா காரணம். எந்த இடத்துல நாம ரூபங்களினுடைய காரணம் இருக்கின்றதோ அது மாயை. நாம ரூபத்துக்கு எது பீஜமோ, பீஜபூதாத்னா அந்த சொரூபமாக இருப்பதை காட்டிலும் மேலானது. இப்ப நாமரூப பீஜபூதாத். நமக்கு மாயை புரியலன்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாமரூபத்துக்கு பீஜம் என்ன? அது மாயை. எதிலிருந்து நாமரூபம் வந்ததோ அதுதான் மாயை. அதான் தெளிவா சொல்றார். நாமரூப பீஜபூதாத். பிறகு அவ்யாக்கிருத ஆக்கியாத். அந்த மாயைக்கு இனியொரு பெயர் என்னன்னா அன்மேனிஃபெஸ்ட். அவ்யாக்கிருதம் என்ற பெயரை உடையது. வியாக்கிருதம்னா என்ன? வெளி தோன்றுவது. அவ்யாக்கிருதம் என்றால் வெளி தோற்றத்திற்கு வராத நிலையில் இருப்பது. அவ்யாக்கிருத ஆக்கியாத். அவ்யாக்கிருதம் என்ற பெயரை உடைய நாமரூபத்திற்கு பீஜமாக இருப்பது அது மேலானது. இந்த மாயை மேலானது. எதை காட்டிலும்? மாயையிலிருந்து வெளித்தோற்றத்திற்கு வந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் இந்த மாயை மேலானது. ஏன்னா காரணம் எப்பொழுதுமே சிரேஷ்டம் தானே. அதை சொல்றார். ஸ்வ விகார அபேக்ஷையா பராத். ஸ்வ விகாரம்னா தன்னுடைய மாயையினுடைய விகாரத்தை காட்டிலும் மேலானது. ஸ்வ விகார அபேக்ஷையா, அதனுடைய அடிப்படையில். ஸ்வவிகார அபேக்ஷையா பராத் அக்ஷராத். இங்க அக்ஷராத் பராத் அக்ஷராத்னு சொல்றார். மேலான அக்ஷரத்தை காட்டிலும் பரம். மேலான எதை காட்டிலும் மேலான? தன்னுடைய காரியமான ஜெகத்தை காட்டிலும் நாமரூபத்தை காட்டிலும் மேலான, அதற்கு பீஜமாக இருக்கின்ற அக்ஷராத் மாயையை காட்டிலும் பரம். பரம் சொன்னா மேலானது. இங்கு பிரம்ம. அது எதுன்னு சொல்றார். எது எது அது பிரம்ம? எது அந்த பிரம்ம? சர்வ உபாதி பேத வர்ஜிதம். எல்லா விதமான உபாதி பேதங்களும் இல்லாதது, நாமரூபமும் கூட அற்றதாக இருப்பது. இதெல்லாம் பிரம்மத்துக்கு லட்சணம். அக்ஷராத் பரக ரெண்டாவது பரத்துக்கு வந்துட்டார். இந்த பிரம்ம என்னன்னு சொன்னா எல்லா உபாதி பேதமும் அற்றது. பிறகு அக்ஷரஸ்ய ஏவ சொரூபம். இது அக்ஷரத்தினுடைய சொரூபமாக இருக்கிறது, அழியாத சொரூபமாக இருக்கிறது. எப்படின்னா ஆகாஷஸ்ய இவ சர்வமூர்த்தி வர்ஜிதம். ஆகாசத்தை போல சர்வ எல்லா விதமான உருவங்கள் அற்றது. ஆகாசத்துக்கு ஃபார்ம் கிடையாது, அதுபோல சர்வ மூர்த்தி வர்ஜிதம். பிறகு இப்படிப்பட்ட தத்துவத்தை உபனிஷத் எப்படி நமக்கு உபதேசம் செய்துள்ளது? இந்த தத்துவத்தை உபனிஷத்தானது எப்படி நமக்கு காட்டியது? அதை ஞாபகப்படுத்துறார். நேதி நேதி இத்தியாதி விசேஷணம். அதாவது நேதி நேதி என்ற சொல்லினால் எது விளக்கப்படுவதோ அதுன்னு சொல்றார். நேதி நேதி ஞாபகம் இருக்கோ? ஒரு உபனிஷத்துல நேதி நேத்தின்னு சொல்லி நீக்கி அதிஷ்டானத்தை காட்டுது. அது எதுக்கு ரெண்டு நேத்தின்னு சொல்லுதுன்னா, அந்த உபனிஷத்துல அகில பிரபஞ்சத்தையே ரெண்டா பிரிச்சிருக்கு. மூர்த்தம் அமூர்த்தம்னு சொல்லி, மூர்த்தாமூர்த்த பிராமணம், மூர்த்த பிரபஞ்சம் அமூர்த்த பிரபஞ்சம்னு சொல்லி. அப்போ அமூர்த்த பிரபஞ்சத்தை நீக்கிறதுக்கு ஒரு நேதி ந இதி, இது கிடையாது. மூர்த்த பிரபஞ்சத்தை நீக்கிறதுக்கு இனி ஒரு நேதி.
என்று நேதி நேதி என்று இந்த மூர்த்தா மூர்த்தங்களான இந்த பிரபஞ்சம் அது பிரம்மன் அல்ல என்று நீக்கி இதற்கு எது அதிஷ்டானம் என்று எது காட்டப்பட்டதோ அந்த தத்துவம்தான் அக்ஷராத் பரத பரக. இப்படிப்பட்ட தத்துவத்தை விளக்குவதற்காக இந்த மந்திரம் வருகிறது. அப்படி அறிமுகப்படுத்துறார். இப்ப எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாருன்னா, மந்திரத்துக்குள் இருக்கிற ஒரு கருத்தையே எடுத்துட்டு அதுல பிரம்ம தத்துவத்தை இவர் காட்டி இப்படிப்பட்ட பிரம்ம தத்துவத்தை இந்த மந்திரம் விளக்குகிறது. அப்போ உபநிஷத்துல வர்ற முக்கியமான மந்திரங்கள்ல இது ஒண்ணு. ஏன்னா இது நேரடியா பிரம்ம தத்துவத்தை விளக்குகின்றது. இப்படிப்பட்ட பிரம்ம தத்துவத்தை விவக்ஷன் வக்தும் இச்சன், இதை விளக்குவதற்காக ஆக உபனிஷத் பேசுகிறது. இனி ஒவ்வொரு சொல்லா எடுத்துட்டு வந்து அதற்கு பொருள் சொல்றார். முதல் சொல் என்ன? திவ்யக. அதற்கு அர்த்தம் சொல்றார். திவ்யக தியோதனவான் ஸ்வயம் ஜோதிஷ்டுவாத். இப்போ திவ்யக அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் சொல்றார். தியோதனவான். தியோதனவான்னா ஸ்வயம் பிரகாஷக. தியோதனா ஷைனிங் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் சொல்றார் ஸ்வயம் ஜோதிஷ்டுவாத். அது ஸ்வயம் ஜோதியாக இருக்கின்றது. ஸ்வயம் ஜோதிக்கு என்ன லட்சணம்? எது மற்றதை பிரகாசப்படுத்தி எதை மற்றது பிரகாசப்படுத்த முடியாதோ அது ஸ்வயம் ஜோதிகி. எது மற்றதை பிரகாசப்படுத்துகிறது, ஆனால் எதை வேறொன்றும் பிரகாசப்படுத்த வேண்டிய அவசியமில்லையோ அது ஸ்வயம் ஜோதி. இது ஒரு பெரிய கஷ்டமான லட்சணம் இல்லை. சூரியன் இருக்கு, சூரியன் மற்றதை பிரகாசப்படுத்துது. சூரியனை பிரகாசப்படுத்துவதற்கு எந்த உதவியும் நமக்கு தேவையில்லை. அதனால என்ன சொல்றோம்? சூரியன் ஸ்வயம் ஜோதின்னு சொல்றோம். இது சூரியனுக்கு விவகாரத்துல சூரியனை சொல்றோம். கடைசியில நம்ம விசாரம் பண்ணி போனா நம்ம கண்ணு வேணுமே சூரியனை பிரகாசப்படுத்துவதற்கு. இப்ப சூரியன் நம்ம கண்ணை ஆசிரிச்சு தான் அது இருக்கு. அப்புறம் நம்மளுடைய மனசு இப்படியே போனா கடைசியில எது ஸ்வயம் ஜோதினா சைத்தன்யம் ஆத்மா. அதனால திவ்யக. நம்ம சாதாரணமா திவ்யம்னா ரொம்ப மேலானதுன்னு ஒரு அர்த்தத்தை வச்சிருப்போம். இந்த இடத்துல முதல் அர்த்தம் சைத்தன்யம்னு சொல்றார். அதுக்கப்புறம் சாதாரண அர்த்தத்தையும் சொல்றார். இப்போ ஒரு அரிய பொருள் ரொம்ப திவ்யமானதுன்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த பொருளையும் சொல்றார். காரணம் என்ன? இந்த பிரபஞ்சமெல்லாம் அத்திவ்யம், அந்த பிரம்மந்தான் அலௌகிகம்ங்கிற அர்த்தத்தை ரெண்டாவதா சொல்றார். அடுத்த பொருள் திவி வா ஸ்வாத்மனி பவக அலௌகிக வா. திவி பவக திவ்யக. திவின்னு சொன்னா ஸ்வாத்மனி, ஒருவனுடைய சொரூபமாக இருப்பது. ஸ்வாத்மனி பவக என்றால் ஒருவனுடைய சொரூபமாக ஆத்மஸ்வரூபமாக இருப்பது திவ்யக. இப்ப திவ்யகங்கிறதுக்கு இனி ஒரு பொருள் ஆத்மஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம். அது எப்படின்னா அலௌகிக, இந்த லௌகிகத்தில் இல்லாதது. லௌகிகத்தில் இல்லாததுன்னு சொன்னா நம்ம அறியப்படாததுன்னு அர்த்தம். இந்த லௌகிகம் எது எதெல்லாம் நம்மால் அறியப்படுவதோ அதெல்லாம் லௌகிகம். அலௌகிக அப்படின்னு சொன்னா அறியப்படாதது. அதுக்கு வேற ஒரு தெரிஞ்ச வார்த்தையில நம்ம சொல்லணும்னா திருக் ஸ்வரூபம். திருஷ்யம் அல்ல, திருக் ஸ்வரூபம். இனி அடுத்த சொல்லுக்கு வர்றார். ஹி யஸ்மாத் அமூர்த்தக சர்வ மூர்த்தி வர்ஜிதக. அமூர்த்தகங்கிற சொல் மிக எளிமையானது. அதுக்கு அர்த்தம் சொல்றார் சர்வ மூர்த்தி வர்ஜிதக. சர்வ மூர்த்தி வர்ஜிதக என்றால் நிராகாரக. நிராகாரகன ஆகாரம் அற்றது, எந்த விதமான உருவமும் அற்றதாக இருக்கிறது. இனி அடுத்தது புருஷக. மூன்றாவது சொல் மூலத்துல. புருஷகங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பூர்ணக புரிஷயகவா. பூர்ணக இந்த உலகத்தில் வியாபித்து இருப்பது, அல்லது புரி ஷரீரத்தில் சைத்தன்ய சொரூபமாக ஷயக அமர்ந்திருப்பது, அது புருஷக. இனி திவ்யக ஹி அமூர்த்தக புருஷக ச பாஹ்ய அபியந்தரக சக பாஹ்ய அபியந்தரேன வர்த்ததே இதி. மூன்று சொல்லையும் சொல்றார். திவ்யக அமூர்த்தக புருஷக ச பாஹ்ய அபியந்தரக சக பாஹ்ய அபியந்தரேன வர்த்ததே. பாஹ்ய அபியந்தரகன்னு சொன்னா உள்ளும் வெளியும் இருப்பவர், உள்ளிருப்பதாகவும் வெளியிருப்பதாகவும் இருப்பவர். அதனுடைய அர்த்தம் என்ன?
எல்லா இடத்துலையும் இருப்பவர் அர்த்தம். அவருக்கு உள்ளும் கிடையாது வெளியும் கிடையாது. உள் வெளிங்கிறது சரீரத்தினுடைய அடிப்படையில். இப்போ பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம், பானைக்கு வெளியே இருக்கிற ஆகாசம்னு சொல்லி ரெண்டு சொல்றோம். உள்ளே இருக்கிற ஆகாசம், வெளியே இருக்கிற ஆகாசம். ஆகாசம் உள்ளேயா இருக்கு வெளியேயா இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. பானையினுடைய அடிப்படையில உள்ள வெளியேன்னு சொல்றோம். அதே கருத்து தான் ச பாஹ்ய அபியந்தரக. இனி அடுத்த சொல்லுக்கு வர்றார் அஜக. அஜக ந ஜாயதே குதஷ்சித் ஸ்வதக அன்யஸ்ய ஜென்ம நிமித்தஸ்ய ச அபாவாத். பொதுவா அஜகனா பிறப்பதில்லைன்னு சொல்லி விட்டுருவோம். இங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு, அது ஏன் பிறக்கிறது இல்லைன்னு சொல்லி. என்னன்னா ந ஜாயதே குதஷ்சித், எதனிடமிருந்தும் பிறக்காதது அஜக. அதுக்கு என்ன காரணமா? ஸ்வதக அன்யஸ்ய ஜென்ம நிமித்தஸ்ய அபாவாத். தனக்கு ஸ்வதக, தனக்கு வேறான, தனக்கு அந்நியமான ஜென்மத்திற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு பொருளே இல்லாத காரணத்தினால். இப்போ அத்வைதத்துவாத்னு அர்த்தம். ஏன் இதுக்கு பிறப்பில்லைன்னு சொன்னா, தனக்கு வேறொன்றாக இருக்கின்ற ஒரு பொருளே இல்லாத காரணத்தினால் இதற்கு பிறப்பில்லை. இப்போ நம்முடைய சரீரத்துக்கு ஏன் பிறப்பு இருந்தது? இந்த சரீரத்துக்கு வேறொரு சரீரமான தாய் தந்தையினுடைய சரீரம் இருந்தது, அதனால பிறப்பு சரீரத்துக்கு வந்தது. ஆனால் இந்த பிரம்மத்திற்கு அல்லது ஆத்மாவுக்கு பிறப்பில்லைன்னா ஸ்வதக அந்யஸ்ய, தன்னை காட்டிலும் வேறான ஜென்ம நிமித்தஸ்ய, ஜென்மத்திற்கு காரணமான ஒன்று அபாவாத், இல்லாத காரணத்தினால். அதற்கு உதாரணம் சொல்றார். உதாரணம் பிறப்பில்லாத ஒன்றை உதாரணமா சொல்லி ஆகணும். அது எதை சொல்ல முடியும்? இந்த உலகத்துல பிறக்காத ஒன்றை உதாரணமா சொன்னா தானே இது போல ஆத்மா பிறக்கலைன்னு சொல்ல முடியும். அது ஏதாவது உதாரணம் இருக்கா? அப்படி இல்லை. அப்படிங்கும் பொழுதுதான் அவங்க கொடுக்கிற உதாரணம் வெதிரேக திருஷ்டாந்தகன்னு சொல்றது. அன்லைக் திஸ், இது போல் அல்லாமல்னு சொல்லி. ஏன்னா இது போலேன்னு ஆத்மாவுக்கு உதாரணம் கொடுக்க முடியுமா? ஆத்மா பிறப்பற்றது. இப்ப பிறப்பில்லாத ஒன்றை காட்டி இது எப்படி பிறப்பில்லையோ அது போல ஆத்மா பிறப்பில்லைன்னு சொல்லணும். ஆனா அப்படி ஒண்ணுமே கிடையாது ஆத்மாவை தவிர. அப்ப சங்கராச்சாரியார் உதாரணம் கொடுக்கிறார், இது போல் அல்லாமல் அப்படின்னு சொல்றார். எது போல் அல்லாமல்? யதா ஜல புத்புதாதௌ வாய்வாதி, எப்படி ஜலத்தில் இருக்கின்ற புத்புதகன பபிள்ஸ், நீர் குமிழிகளுக்கு வாயுவானது காரணமாக இருக்கிறதோ. இப்போ வாயு நீரை காட்டிலும் வேறாக இருக்கிறது. அந்த வாயு என்ன செய்கின்றது? நீருக்குள் அந்த நீர் குமிழியை எப்படி உற்பத்தி பண்ணியதோ அந்த நீர் குமிழியானது தோன்றுகிறது. அது தோன்றணும்னா நீரை காட்டிலும் வேறான வாயு தத்துவம் இருந்தது. அப்படி நீரை காட்டிலும் வேறான வாயு தத்துவம் இருந்து நீர்க்குமிழி தோன்றுவது போல் ஆத்மாவை காட்டிலும் வேறாக ஒன்று இருந்து அதை தோற்றுவிப்பது கிடையாது அப்படின்னு சொல்றார். அந்த உதாரணத்திலேயே தோன்றுவது பொய்ன்னு சொல்றார். நீர்க்குமிழி பொய் தான். அப்படி ஆத்மா பொய்யாங்கூட தோன்ற முடியாதுன்னு சொல்றார். ஒரு கோணத்துல சொல்லுவான் பொய்யா தோன்றியது போல் தோன்றினன்னு சொல்லி சென்ற மந்திரத்துல சொன்னோம். இந்த மந்திரத்துல அதையும் நீக்கிட்டார். ஆத்மா பொய்யாங்கூட தோன்ற முடியாது. காரணம் என்ன? உண்மையாக எந்த பொருளும் கிடையாது. பொய்யா தோன்றியதுன்னா தோன்றவில்லைன்னு அர்த்தம். பொய்யா தோன்றியதுன்னா என்ன அர்த்தம்? தோன்றவில்லைன்னு அர்த்தம். ஆகவே ஆத்மா தோன்றவில்லை. இனி ஒரு உதாரணம் வேற கொடுக்கிறார். யதா நப சுஷிரபேதானாம் கடாதி சர்வபாவ விகாராணாம் ஜனி மூலத்வாத் தத் பிரதிஷேதேன சர்வே பிரதிஷித்தாக பவந்தி. யதா எப்படி, நப சுஷிரபேதானாம் கடாதி, அதோட ஃபுல் ஸ்டாப். எப்படி கடம் முதலிய பானை முதலியவைகள் ஒரு சிறிய ஆகாசம் பெரிய ஆகாசம் தோன்றுவதற்கு காரணமோ அப்படி ஒன்றும் கிடையாது ஆத்மாவுக்குன்னு சொல்ற. முன்ன ஆத்மா தோன்றியதுன்னு சொல்லிட்டார். எப்படின்னா சரீரத்தை உபாதியா வச்சு. இங்க அதையும் நீக்கிட்டார். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வெறும் பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டார். நப சுஷிரபேதானாம் கடாதி, அப்படி ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது. அல்லது இந்த ரெண்டு உதாரணத்தை வேற விதத்திலையும் எடுத்துக்கலாம்.
ஆத்மா தோன்றுதுன்னு நினைச்சா இப்படி தோன்றியதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரெண்டும் வெதிரேக திருஷ்டாந்தமாவே எடுத்துக்கலாம். இப்படி இல்லாதது போல் ஆத்மா தோன்றவில்லைன்னு. அல்லது அன்வய திருஷ்டாந்தமே எடுத்துட்டு என்ன சொல்லலாம், எப்படி வாயுனால நீர்க்குமிழி தண்ணியில தோன்றியதோன்னா அங்க ஒண்ணுமே அங்க தோன்ற கிடையாது. அதே போல பானைகளினால் ஆகாசம் எப்படி விதவிதமாக தோன்றியது போல ஆத்மா தோன்றியதுன்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல அது கான்டெக்ஸ்ட் அல்ல. அஜக தோன்றவில்லைன்னு சொல்லிட்டு வர்றதுனால ஆத்மாவினுடைய பிறப்பை பத்தி பேசல. அப்படி பொருள் எடுத்து கொண்டாலும் தப்பு வராது. இப்படி தோன்றியதுன்னா இது என்ன தோன்றியது, ஒண்ணுமே தோன்றவில்லையே, அப்படியும் பொருள் கொள்ளலாம். இனி 6 விதமான விகாரங்கள் நமக்கு தெரியுமல்லவா. அஸ்தி, ஜாயதே, விபரிணமதே, அபக்ஷியத்தேன்னு எல்லாம் சொல்லி 6 விதமான, அந்த 6 விதமான மாற்றங்களும் அஜக என்ற சொல்லினாலேயே சொன்னதாகிறதுன்னு சொல்றார். காரணம் என்ன, எந்த ஒரு விகாரத்துக்கும் ஜெனி மூலம், பிறப்பு தான் மூலம். ஆகவே சொல்றார், சர்வ பாவ விகாரானாம், எல்லா பொருளினுடைய மாற்றத்திற்கும் ஜெனி மூலத்துவாத், ஜெனின பிறப்பை மூலமாக கொண்டுள்ளது. ஒன்று பிறந்தாத்தேன அஸ்தி, ஜாயதே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷியத்தே, வினஷ்யதின்னு சொல்கிறோமே, இத்தனையும் வரணும்னு சொன்னால் அதற்கு ஜெனி வேணுமே. நம்ம அஸ்தி ஜாயதேன்னு சொல்கிறோம். ஆனால் யாஸ்கருடைய அந்த இதில் ஜாயத்தே அஸ்தின்னு தான் வருது. முதல்ல ஜாயத்தே, அடுத்தது அஸ்தின்னு வர்றதுனால தான் ஜெனி மூலத்துவாத். ஜெனினா பிறப்பை மூலமாக கொண்டு மற்ற விகாரங்கள் இருக்கின்றது. அந்த பிறப்பே இல்லைன்னு ஆத்மாவுக்கு சொல்வதிலிருந்து ஆத்மாவுக்கு எந்த விதமான விகாரமும் இல்லைன்னு சித்திக்கிறதுன்னு சொல்றார். ஜெனி மூலத்துவாத் தத் பிரதிஷேதேன, இங்கு அஜக என்ற சொல்லினால் பிறப்பு நிராகரிக்கப்படுவதனால் சர்வே பிரசித்தாக பவந்தி, அனைத்து விகாரங்களும் பிரதிஷித்தம் நீக்கப்பட்டதாக ஆகிறது. சபாஹ்யாப்யந்தரஹ ஹி அஜக அதக அஜரக அமிர்தக அக்ஷரக துருவக அபயக இத்தியர்த்தக. இப்போ ஆத்மாவினுடைய மற்ற உபநிஷத்துல சொன்ன லட்சணத்தையும் எடுத்துட்டு இங்க சொல்றார். இப்படி ஆத்மா இருப்பதனால, ஆத்மா அல்லது பிரம்மன் இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு என்ன லட்சணம், சபாஹ்யாப்யந்தரக, அதனால அஜக, ஆகவே அஜரக, ஆகவே அமிர்தக மரணமற்றது, அக்ஷரக அழிவற்றது, துருவக என்றும் இருப்பது, அபயக இத்தியர்த்தக, அபயம் பூர்ணமானது இத்தியர்த்தக. இனி அடுத்த பகுதியில் அடுத்த கருத்துக்கு வருகின்றார். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.